நம்ம இப்போ பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன் குழம்பு. இதுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் தேவையில்லைங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அரை மூடி தேங்காய், சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்பைசி பேக்கெட் இருக்கும்ல, அதில் இருக்கிற மாதிரி சோம்பு, நல்ல மிளகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் அன்னாச்சி பூ, லவங்கம், இது இவ்வளவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானலியில் வெறும் வடை சட்டி வச்சு தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு அரை மூடி தேங்காய் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு சின்ன வெங்காயம் அந்த 20 சின்ன வெங்காயத்தையும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப தீ வச்சா கரிஞ்சு போயிடும், கலர் மாறிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கினோடனே அந்த பிரிஞ்சி இலை இருக்குல்ல, அதையும் பிச்சு போட்டு கிராம்பு, சோம்பு, லவங்கம், குருமிளகு, பட்டை அப்படியே எடுத்து வச்சதை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது கலர் ரொம்ப மாறக்கூடாது, ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்தால் போதும். இப்போ அதில் கூட 2-3 கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்குங்க. வணங்கி சுருண்டு வரும், கொஞ்சம் மணம் வரும். அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் நம்ம தேவைக்கு போட்டால் போதும். சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க, அப்போ கம்மியாக போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த அந்த குழம்பு கொஞ்சம் கெட்டி கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இதை நல்லா வணக்கிக்கோங்க. ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு வணக்குங்க, இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. வணங்கினது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அரைக்கும்போது தண்ணி அளவாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப பேஸ்ட் ஆகக்கூடாது, பரபரான்னு இருக்கணும். கருக்குன்னு வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கணும். இப்போது ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மண் சட்டி நல்லா சூடாகணும். சூடாகும்போது ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், மற்ற எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், ஸோ தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடான உடனே சோம்பு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சோம்பு போடுங்க. சட்டி எப்போவுமே ஓவர் ஹீட் ஆகும், ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சோம்பு போட்டுருங்க. சோம்பு கரியக்கூடாது. பொன்னிறமான ஒன்று ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதை அதில் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். இப்போ இது பாருங்கள், கலர் மாறிடுச்சு. 3/4 கிலோ சிக்கன் இருக்குது, நல்லா வாஷ் பண்ண சிக்கன் இருக்குது. இந்த சிக்கனை இதில் போட்டுருங்க. சிக்கன் போடும்போதும் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே மண் சட்டி பிடிக்கும், கொஞ்சம் அடியில் பிடிக்கும். ஏன்னா ஓவர் ஹீட் ஆகும்போது அடியில் பிடிக்கும். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பெரண்டி இது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதை க்ளோஸ் பண்ணி வைங்க. எதுக்குன்னா அந்த சிக்கனில் உள்ள தண்ணி அதில் வெளியே வந்துடும், அதுக்கு வேண்டி க்ளோஸ் பண்ணி வைக்க சொன்னேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்களா, தண்ணி நிறையாவே வெளியே வந்துருச்சு, சிக்கனில் உள்ள தண்ணி. சிக்கன் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த மசாலாவை பின்னியும் அதில் போடணும், அதாவது அரைச்சி வச்ச அந்த மசாலாவை போட்டு கிளறிக்கங்க. கிளறும்போது எப்போவுமே அந்த சட்டியில் அடியிலேருந்து எடுத்து கிளறுங்க. ஏன்னா சட்டி மண் சட்டி யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க இதில் பண்ணுங்கள், மற்றவங்க சாதா கடாயில் பண்ணிக்கோங்க. அடியிலேருந்து அப்படியே பரட்டி போட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. அம்மியில் அரைச்சி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்படி பரட்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக பரண்டுருச்சு. மசாலா தண்ணி, அரைச்ச தண்ணி இருக்கும்ல, அதை அப்படியே ஊற்றி விட்ருங்க. அது எப்படி ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்கும், அதை அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா பரட்டி விடுங்க. இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இன்னும் நல்லா கிண்டிக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அது வேகணும்ல, எப்படியும் அந்த சிக்கனை நல்லா வேகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், இது மேலே அப்படி எண்ணெயாக இருக்கும். அந்த சிக்கனில் உள்ள மசாலாவில் உள்ள எண்ணெயாக வந்திருக்கும் பாருங்கள், மேலே தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு அதில் போட்டுருங்க.
தூவி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுங்க. இப்போ பாருங்கள், அது நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டு